ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். திருமணங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை எடுத்ததும் 5, 11ஆம் பாவங்கள் சிறப்பாக இருக்குது, அதே போல் லக்னபாவமும் சிறப்பாக இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதே போல் அடுத்தது தசா புத்திகளில் இந்த மாதிரியே இருக்குது. இதுக்கப்புறமா தசா புத்திகள்லையும் தசா புத்திகளும் இந்த 5ஆம் பாவாதிபதியோ அல்லது 11ஆம் பாவாதிபதியோடைய புத்தி வச்சு தசா புத்திகளும் இந்த 5, 11ஆம் பாவ அதிபதிகளோட தசையோ புத்திகளோ நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க காதல் வயப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா விதியும் நல்லா இருக்குது, அடுத்து தசையும் தசா புத்திங்கிற மதியும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இவங்க கண்டிப்பாக காதல் வயப்பட்டு தான் இருப்பாங்க. அதுவும் அந்த வயசுகளில், அதாவது ஒரு 18 வயசுக்கு மேலே அந்த மாதிரி தசா புத்திகள் வந்துருச்சு இவங்க ஜாதகத்தில் அப்படின்னா தசா புத்திகளில் இந்த 5ஆம் பாவ அதிபதியோட தசையோ 11ஆம் பாவ அதிபதியோட தசையோ அல்லது 2 பேர்த்தோடைய தசா புத்திகள் நடந்தது அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பாக காதல் அப்படிங்கிற விஷயம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஒருத்தருக்கூட இல்லை, ஒரு காதல் ட்ராப் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு விஷயத்தில் அது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா கூட உடனே திரும்பி இன்னும் ஒருத்தருக்கூட பழக ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு அந்த பொண்ணு வேணும் அந்த பையன் வேணுங்கிற விஷயம் இல்லை, அவங்களுக்கு அன்பு தேவைப்படும். அதாவது யாரோ ஒருத்தர் தன்னை தேடிக்கிட்டே இருக்கணும். ஏன் கிளாஸ்லேருந்து வர்றதுக்கு இவ்வளோ நேரம், நான் உனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்ல, ஏன் இந்நேரம் கழித்து வர்ற அப்படின்னு யாராவது அவரை அது கோவமாக கூட கண்டிக்கலாம், இல்லை அன்பாக ஏன் லேட்டு அப்படின்னு கேட்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் அவருக்கு தான் சேர்றக்காக ஒருத்தர் காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு பயங்கர சுகமாக இருக்கும். அதனாலேயே யாரோ ஒருத்தரால் காதலிக்கப்படணும்னோ அவங்களும் ஒருத்தரை காதலிச்சுக்கிட்டோ இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இது இருந்து தசா புத்திகளும் 5, 11ஆம் பாவ அதிபதிகளோட தசை நடக்குது அப்படின்னா எப்போவுமே அந்த காதல் உணர்வில் மிதந்துட்டுருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது அடுத்து இந்த 5, 11 அடுத்து இந்த விஷயத்தில் 5, 11 ஸ்ட்ராங்காக இருக்குது, லக்னமும் நல்லா இருக்குது, தசா புத்திகளும் நல்லா இருக்குது அப்படின்னா இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வேளை இது எல்லாமே இப்படி இருக்குது, ஆனால் இவங்க லவ் பண்ணாமல் இருக்காங்க, சாதாரணமாக தான் இருக்காங்க. நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்குறீங்க அந்த மாதிரி, ஆனால் அவங்கக்கிட்ட கேட்குறீங்க, நீ காதலிச்சுட்டு தானே தம்பி இருக்க அப்படின்னு கேட்டால் அவங்க இல்லைங்க அப்படி இல்லை, உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னால் நான் ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிருவேன்னா, இல்லை சார் அப்படி எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, எனக்கு அப்படி எந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவார், ஆனால் அதில் எந்த காதலும் இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க ஆனால் அது காதலெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஜாதகர் சொல்கிறாரு அப்படின்னா அவருடைய 4, 10ஆம் பாவங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 4ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் அகம் சார்ந்து இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த 5, 11ஆம் பாவங்களுடைய 5, 11ஆம் பாவங்களுடைய 12ஆம் பாவங்கள் தான் 4, 10ஆம் பாவங்கள். அதாவது இந்த 5ஆம் பாவத்துக்கு முன்னத்து பாவம் 4ஆம் பாவம், 5ஆம் பாவத்துக்கு முன்னத்து பாவம் 4ஆம் பாவம். இங்கே 5லேருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா இது 12ஆம் பாவமாக வரும். அதாவது 5, 1, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த பாவத்துக்கு இது 12ஆம் பாவம். எல்லா பாவங்களுக்குமே இப்போ இந்த பாவம்னா இதுதான் 12ஆம் பாவம், இந்த பாவம்னா இதுதான் 12ஆம் பாவம், இந்த பாவம்னா இது 12ஆம் பாவம். அதாவது ஒரு பாவத்துக்கு அதனுடைய முன்னத்து பாவம் தான் 12ஆம் பாவமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 12ஆம் பாவம் வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்னா இந்த பாவம் கொஞ்சம் மட்டுப்படும். புரிஞ்சதுங்களா? இப்போது இந்த 5ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய 12ஆம் பாவம் 4ஆம் பாவம், இந்த பாவம் ரொம்ப வீரியமாக இருக்குது அப்படின்னா இந்த பாவம் கொஞ்சம் வேலை செய்யாது. ஓகேங்களா? அதே போல் தான் இந்த 10ஆம் பாவம் அப்படிங்கிறது 11ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் இதுவும் சமசப்தம பாவங்கள். 4, 10 அப்படிங்கிறதும் 4,
10 அப்படிங்கிறதும் சமசப்தம பாவம். இந்த 5 11 அப்படிங்கிறதும் சமசப்தம பாவங்கள். இப்போ இந்த 5 11 ஒன்றா வேலை செஞ்சிட்ருக்கப்போ வெறும் 4ஆம் பாவம் மட்டும் செஞ்சால் ஒரு 50% தான் இதை தடுக்க முடியும். ஆனால் 4 10 சேர்ந்து வேலை செஞ்சது அப்படின்னா இதை முழுமையாக தடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த 2 பாவத்துடைய 12ஆம் பாவங்கள் இந்த 4 10ஆம் பாவங்கள். அதனால் இந்த 5 11 4 10ஆல் கட்டுப்படுத்த முடியும். இப்போ நம்ம கேட்குறோம், உனக்கு வந்து 5 11ஆம் பாவங்கள் நல்லா இருக்குது, நீ கண்டிப்பாக லவ் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பையன்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா அவன் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அப்போது அவன் இல்லைன்னு சொன்னது உண்மையா இல்லையா அப்படின்னு பார்க்கணுன்னா அங்கே இந்த 4 10ஆம் பாவங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போது 4ஆம் பாவமும் 1 5 9 அப்படி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. 10ஆம் பாவமும் 1 5 9 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த 5ஆம் பாவத்தை இது கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா 5ஆம் பாவத்து போலேயே வீரியமாக 4ஆம் பாவமும் செயல்பட்டு இருக்கும்போது 5ஆம் பாவம் அதனுடைய 12ஆம் பாவத்தால் கட்டுப்படுத்தப்பட்டு அந்த காதல் உணர்வுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் மட்டுப்பட்டு இருக்கும். ஏன்னா 4ஆம் பாவமும் வீரியமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கனால இந்த 5ஆம் பாவம் அவ்வளோ வீரியமாக இருக்க முடியாமல் 4ஆம் பாவம் கொஞ்சம் தன்னுடைய இதை குறைச்சிக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பிடிச்சிருக்கும், எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, பெண்கள்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. ஆனால் காதல் அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படுத்த ஈவன் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே காதல் இருந்தால் கூட அதை வெளிப்படுத்த இந்த 4ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் விடாததுனால இந்த மோஸ்ட்லி 4ஆம் பாவம் தான் 5ஆம் பாவங்கிற காதல் உணர்வு வெளிப்படுத்துறது. அந்த வெளிப்படுத்துகிற உணர்வை 4ஆம் பாவம் கட்டுப்படுத்தி வச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவங்க அதை வந்து வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. யாராவது கேட்டால் கூட லவ் பண்ணுறியாப்பானா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பண்ணல, யாருக்கும் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் மனசுக்குள்ளே அந்த உணர்வுகள்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த 5ஆம் பாவத்தை கட்டுப்படுத்தி வைக்கிறது, அதாவது அந்த விஷயங்களில் காதல் அப்படிங்கிற விஷயத்தை கட்டுப்படுத்தி வைக்கிறது 4ஆம் பாவம் தான். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.